குருவியோட பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு வந்திருந்துச்சு. அந்த சமயத்துல அங்க வந்த கோமல் குருவி அந்த பாம்பை பார்த்துடுச்சு. நண்பா காலு, அங்க பாத்தியா? அந்த சாமியாரோட பக்கத்துல ஒரு பெரிய பாம்பு இருக்கு. கோமல், அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளால அந்த பாம்பை எதுவும் செய்ய முடியாது. நாம இப்படியே விட்டுட்டு போனா அந்த பாம்பு கண்டிப்பா அந்த சாமியார கொத்திடும். எப்படியாச்சும் அந்த சாமியார காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொன்ன கோமல் குருவி ஒரு சாக்கு பையை எடுத்துக்கிட்டு வந்து அந்த பாம்பின் மேல போட்டுச்சு. காலு, நான் இந்த பாம்பை எடுத்துட்டு போய் ரொம்ப தூரத்துல விட்டுட்டு வரேன். சரி கோமல், போயிட்டு சீக்கிரம் வந்துடு. நீ வர வரைக்கும் நான் இங்கேயே உட்கார்ந்துருக்கேன். கோமல் குருவியும் அந்த பாம்பை எடுத்துக்கிட்டு ரொம்ப தூரமா பறந்து போச்சு. கொஞ்ச நேரத்திலேயே சாமியார் குருவி தன்னோட தவத்தை முடிச்சுக்கிட்டு கண்களை திறந்துச்சு. ஆகமே, நீ எதுக்காக இங்க நின்னுக்கிட்டு இருக்க? இங்க என்ன நடந்துச்சு? சாமியார் குருவி இப்படி கேட்டதுமே காலுக்காகவும் தான் மனசுல இப்படி நினைச்சது. அட, கண்ணை மூடிக்கிட்டு இருந்த சாமியாருக்கு நடந்த விஷயம் தெரியவா போகுது? நாம தான் அந்த பாம்பை பிடிச்சோன்னு சொல்லிட வேண்டியதுதான். சாமி, நீங்க ரொம்ப கடுமையான தவத்துல இருந்தீங்க. அந்த சமயத்துல ஒரு பாம்பு ஒண்ணு உங்களை கடிக்க வந்துச்சு. நான் தான் அந்த பாம்பை ஒரு மூட்டையில அடைச்சேன். அதுக்கு அந்த மூட்டைய என்னோட நண்பன் கிட்ட கொடுத்து ரொம்ப தூரமா போட்டுட்டு வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு காலுக்காகவும் சாமியார் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயத்துல கோமல் குருவி அந்த பாம்பை போட்டுட்டு திரும்ப சாமியார் இருந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. இந்த காகம் மிகவும் பொய்யானது. நான் நடந்தது அனைத்தையும் அறிவேன் என்பதை இந்த காகம் அறியவில்லை. இந்த காகத்திற்கு நான் சரியான பாடத்தை கற்பிக்க வேண்டும் அப்படின்னு நினைச்ச